கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்தும் வணக்கமும். கும்கி வெற்றி திரைப்படத்தை தொடர்ந்து நான் நடிக்கிற 12வது படம் இந்த ஐயனார் வீதி. எப்படி கும்கியில் வந்து மாத்தையின் கேரக்டர் மிகப்பெரிய பேர் எடுக்கப்பட்டதோ அதே போல் இதில் ஐயனார் வீதி என்கிற படத்தில் ஐயனார் என்கிற முக்கிய கதாபாத்திரம் நான் ஏற்று நடிக்கிறேன். தென் மாவட்டங்கள் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட இந்த கதையில் ஐயனார் கதாபாத்திரம் மிகப்பெரிய வரவேற்பையும் வெற்றியும் பெறும். புதிய இயக்குனர், புதிய கதைக்களம் எல்லாரும் சேர்ந்து பண்ணுற ஒரு பெரிய முயற்சி. இன்றைக்கு தமிழ் திரையுலகில் இளைஞர்கள் சாதிப்பதைப் போல அது ஒரு பெரிய புதிய இளைஞருடைய கூட்டணி. இது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் வேண்டும். நன்றி. கலக்கல் சினிமா.com நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஐயனார் வீதி படத்தோடைய மியூசிக் டைரக்டர் நான். திரை மேடையில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கேன். உதயராகம் UK முரளின்ற பேனரில். இது என்னோடய 3வது படம். முதல் படம் வந்து 4ஆம் தமிழன், 2வது படம் வின் தமிழன் தெலுங்கு, இது 3வது படம். மிஸ்டர் பாஸ்கர் எனக்கு இந்த திரைப்படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இந்த படத்தோட டைரக்டர். எந்த அளவுக்கு இசை மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதேமாதிரியே இந்த திரை மேடையிலையும் ஒரு இசையமைப்பாளர் எனக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுப்பீங்கன்னு அன்போடு எதிர்பார்க்குறேன். நன்றி. என் பேர் ஜாஸ் பாண்டியன். நான் இந்த படத்தில் வில்லனாக பண்ணுறேன். இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து எனக்கு நெருங்கிய நண்பர். 10-15 வருட காலமாக இந்த ஃபீல்டில் ரொம்ப நெருங்கிய நண்பர். பெரிய பெரிய டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பட் இவர் வந்து இந்த படத்தில் கதையை சொன்னார். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிராமத்தை சார்ந்து நல்ல கதையாக இருந்துச்சு. நம்ம தமிழர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கதை இருந்துச்சு. நண்பர்களும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடியது, ஸ்டூடெண்ட்ஸுகள் எல்லாருமே பார்க்கக்கூடிய கதை இது. அதனால் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். என்னுடைய பேர் LK பாஷா. இந்த ஐயனார் வீதி பட திரைப்படம் வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி, வணக்கம். இந்த படத்துடைய டைரக்டர் மீடியா பாஸ்கர் ரொம்ப சிறந்த நண்பர், நெடுநாள் நண்பர். அவருடைய வற்புறுத்தலின் காரணமாக, அன்பின் காரணமாகவும் இந்த படத்தில் வந்து முஸ்லீம் கேரக்டர். ஏன் முஸ்லீம் கேரக்டர்னால் ஒரு பாய் கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். மத நல்லிணக்கம் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்தியாவின் ஒற்றுமை இறையாண்மைக்கு முஸ்லீம் நல்லிணக்கம் ஒற்றுமைக்காக நான் முஸ்லீம் பாயாக நடிக்கிறேன் சார். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு படம் பச்சைக்கிளியில் பச்சைக்கிளி என்ற திரைப்படத்தில் நான் வந்து நாட்டாமல் நடிக்கிறேன். நீர்க்குமிழ் என்ற திரைப்படத்தில் மைனராக நடிக்கிறேன். பூங்காற்று திரைப்படத்தில் கமிஷனர் நடிக்கிறேன். முக்கூடல் என்ற திரைப்படத்தில் ஜமீன்தாராக நடிக்கிறேன். ஆனால் எவ்வளோ இருந்தாலும் இந்த படத்தில் மத நல்லிணக்கத்துக்காக ஒற்றுமையாக விளங்கக்கூடிய முஸ்லீம் கேரக்டர் நடிக்கிறனால எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த படத்தை வெற்றி படமாக திரையுலக நண்பர்களாகி நீங்கள் தான் ஒத்துழைப்புக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி சார். என்னோடய பேர் கதிர் மார்வன். ஆல்ரெடி அலறல்னு ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அந்த படம் இன்னும் ஒரு 2 மாதத்தில் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அடுத்து தெப்பக்குளம்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் அண்டர் ப்ரொடக்ஷன், ஷூட்டிங் முடிய போகுது. இது என்னோடய 3வது படம் ஐயனார் வீதி. ஐயனார் வீதியில் ஆன்டி ஹீரோவாக பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஹோல் டீமே வந்து புது டீம். டைரக்டர்லேருந்து, ஆர்டிஸ்ட்லேருந்து, டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே புதுசு. UK முரளி சார் மியூசிக் பண்ணுறாரு. அவர் வந்து ஆல்ரெடி ஆர்கெஸ்ட்ராவில் வெரி ஃபேமஸ். திரும்ப இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் இன்னும் பெரிய ஃபேமுக்கு வருவார். இந்த ஐயனார் வீதியில் தாஸ் பாண்டியன் ஒருத்தர் வில்லன் அறிமுகமாகறாரு. இன்னும் பார்த்திங்களா நிறைய புதுமுகங்கள் இதில் அறிமுகமாகறாங்க. இந்த புதுமுகங்களுக்கு மத்தியில் ஜோ மல்லூரி சார், கும்கி போல் ஜோ மல்லூரி சார் ஐயனார் கேரக்டர் பண்ணுறாரு. ஸோ படம் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் ஃபேமிலியில் ஒரு 4-5 பேர் அண்ணன் தம்பிங்களோட கடைசி தம்பியாக நான் இதில் பண்ணுறேன். ஸோ கேரக்டர் ஒரு வித்தியாசமான கேரக்டர், வித்தியாசமான திரைக்களம். படம் கண்டிப்பாக படம் நல்லா வரும். நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் முழுக்க கிராமத்து சப்ஜெக்டு. ஐயனார் வீதினால் தெரியும் உங்களுக்கு, அருவாளோட வரக்கூடிய கதை. இந்த படத்தை வந்து ஐயனாருங்கிற கேரக்டரோட அருவாவும் சேர்ந்து நடிக்குது. நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த படத்தோட அருமை தெரியும். எல்லோரும் மாதிரி இல்லாமல் வித்தியாசமான முறையில் ஒரு ஆக்ஷன் மூவியை ஜனரஞ்சகமாக பண்ண ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.